கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், 10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் சூரியனானவர் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்கள் பலத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட ஓரளவுக்கு தற்போது விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்போது குறையும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 12 ஞாயிறு, 17 வெள்ளி, 18 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 13 திங்கள், 14 செவ்வாய், 15 புதன் காலை 9:37 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால், அதாவது 13 திங்கள், 14 செவ்வாய், 15 புதன் காலை 9:37 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால், அந்த நேரங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு.